வணக்கம் மக்களே. திமுக வந்து எப்பவுமே அவங்களோட அரசியல் சுயலாபத்துக்காகவும் அவங்க இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். கடந்த காலங்களும் நமக்கு அது உணர்த்தி இருக்கு. பதவிக்காகவும் பணத்துக்காகவும் அவங்க மக்களை பற்றிலாம் யோசிக்க போகிறது கிடையாது. மக்களுக்காகலாம் அவங்க யோசிக்கிற ஒரு கட்சியும் அது கிடையாது. இந்த வீணா போன ஆட்சிக்கு இந்த 4 வருடமே சாட்சி என்பது போல நிறைய அவலங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதில் ஒன்று தான் வந்து எப்போவுமே திமுக என்ன பண்ணுன்னா, இந்த ஃபேக்கான எஃப்ஐஆர்ஸு ஃபேக்கான புகார் வந்து ஒருத்தர் மேலே போடுறதுல ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் அவங்க திமுக எப்போவுமே பண்ணோம். அப்படித்தான் வந்து இப்போ நமக்கு சமீபமாக போன வாரம் ஃபுல்லாக இந்த விஷயம் தான் டாப்பிக்காகவே போய்கிட்டு இருந்தது. பவுன்சர் ஒருத்தரை வந்து தாக்கிட்டாங்க. தாக்கப்பட்ட நபர் வந்து தளபதி அவர்கள் பவுன்சர் மீது புகார் கொடுத்து அந்த காவல்துறை வந்து அது எவ்வளோ வேகமாக அதுக்கான நடவடிக்கை எடுத்து முதல் குற்றவாளியாக நம் தளபதி அவர்களை சேர்த்துருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்றது வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் வரலாறுல இந்த மாதிரி எங்கேயுமே நடந்ததே கிடையாது. எத்தனையோ மாநாடுகள் நடந்திருக்கு, எவ்வளவோ போயிருக்கு. இதில் வந்து நம் முதல் குற்றவாளியாக நம் தளபதி அவர்களை சேர்த்து அதை வந்து வேக வேகமாக நடவடிக்கை எடுக்கிறதுலாம் வந்து தமிழ்நாட்டில் இப்போதான் முதல் முறை நடக்குது. இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தின் நமது ஐடி விங்கை நம்ம பாராட்டியே ஆகணும், விர்ச்சுவல் வாரியர்ஸை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த விஷயத்தை முதல் எக்ஸ்போஸ் பண்ணது நமது ஐடி விங் தான், நமது விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். இல்லை அந்த பையன் அது கிடையாது. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் பேசினாங்க, நிறைய பேர் வந்து அதை பற்றின விளக்கங்கள் கொடுத்தாங்க, ஆதாரங்களை கொடுத்தாங்க. நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்ன நடக்குது. ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனா ஏன் நான் வந்து இத்தனை நாள் இதை பற்றி பேசாம நான் இப்போ பேசுறேன்னா, இந்த உண்மைத்தன்மை என்பது வந்து பல பேருக்கு தெரியணும். இந்த திமுக எவ்வளவு மலினமான அரசியலை வந்து கையில் எடுக்கிறாங்கன்றத பல பேர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் எல்லா விஷயம் முடிஞ்சு எண்ட் ஆஃப் த டே ஒரு கன்க்ளூஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி நம்ம பேசுவோன்றதுக்காக தான் நான் ரொம்ப அமைதியாகவே இருந்தேன். பாதிக்கப்பட்ட அந்த உண்மையான நபர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறாரு. யாருமே நம்பல. ஃபர்ஸ்ட் ஒரு மீடியா வந்து அவங்களோட அந்த டிஆர்பி வெறிக்காக அவங்களோட வியூஸ்க்காக வந்து ஒரு உண்மையை வந்து மறைத்து பொய்யான விஷயம்னு தெரிந்தும் அவங்க ஒரு அம்மா கிட்ட போயிட்டு என் பையனுக்கு அடிபட்டுருச்சு, என் பையனை அப்படி பண்ணிட்டாங்கன்னு பேச வச்சு அதை ஒரு கண்டென்ட்டா உருவாக்கி ஒரு பிளானிங் எப்படி போடுறாங்க பாருங்களேன். இன்னைக்கு மீடியாக்கள் எப்படி ஒர்க் பண்ணுது, அந்த யூகோ சிஸ்டம் எப்படிலாம் வேலை செய்யுது, பணம் வந்து எங்கெல்லாம் போகுது, அதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் இந்த இன்சிடென்ட். நல்ல வேலை நம்ம பசங்க வெளுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு அம்மாவை பேச வச்சு என் பையன் தான் சொல்ல வச்சு அந்த அம்மா வந்து ரொம்ப எமோஷனலாக ஒரு கண்டென்ட்டை கன்வே பண்ற மாதிரி பேச வச்சு அதை வைரல் பண்ண வச்சு அதற்கு பிறகு அந்த பையனையும் வந்து உட்கார வச்சு பேச வச்சு அவங்க அம்மா அப்பா கூட அந்த அம்மாவும் அந்த பையனை உட்காந்து இல்லை நான் தான் அதுன்னு சொல்ல வச்சு மறுபடியும் ஒரு அரசியல் பின்புலம் திமுகவோட அழுத்தத்தின் பேர்ல புகார் கொடுக்க வச்சு எல்லா வேலைகளும் டக்குன்னு நடக்குது. எஸ்பி கிட்டே போய் கொடுக்குறான் அந்த பையன் கம்ப்ளைண்ட். உடனே ஃபார்வர்ட் பண்றாங்க, உடனே முதல் குற்றவாளியா சேர்க்கறாங்க. எப்படி உடனே இந்த சிஸ்டம் எவ்வளவு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுது பாத்தீங்களா? இது வரைக்கும் யார் மேலேயாச்சு இல்ல எந்த தலைவர்கள் மீதாச்சும் இந்த மாதிரிலாம் கேஸ் போட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? எஃப்ஐஆர் போட்டு பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக தான் இந்த மாதிரியான அவலங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். உடனே உண்மையான நபர் பாதிக்கப்பட்ட அந்த உண்மையான நபரே வந்து சொல்றாங்க, நான் பண்ணது தவறு தான், நான் அந்த மாதிரி ஏறி இருக்க கூடாது, என் தலைவன் மீது இருக்கக்கூடிய ஒரு அன்பின் காரணமாக நான் ஏறினேன், நான் என்னை தள்ளிவிடும் போது கூட இல்லை, எனக்கு எந்த அடியும் படலாம், நான் நல்லா தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, என்ன அழகா பிளான் பண்ணியிருக்காங்க, நான் தான் அந்த இடத்துக்கு போனேன்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து பல கட்டங்கள்ல எவ்வளவு ஆதாரங்களை திரட்டி கொடுக்க முடியுமோ கொடுத்து அதற்கு பிறகு இந்த விஷயத்தை தமிழக வெற்றிக்கான ஐடி விங் கையில் எடுத்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் கையில் எடுத்து ஆதாரங்களை போட்டு பொய்யான புகார் பதிவு பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு இருக்கோம். இது வரைக்கும் திமுக இப்படிப்பட்ட ஒரு எதிரிகளை சந்திச்சே இருக்காது. போடுவாங்க, கேஸ் போடுவாங்க, உடனே கைது, உடனே தண்டனை, உடனே நடக்கும். அவங்களுக்கு பிடிக்காதவங்க யாருன்னா ஒன்று பேசிட்டா முதல் முறையாக அவர்கள் பதிவு செய்த அந்த புகாரே வந்து ஒரு ஃபேக்கானது பொய்யானதுன்றதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அடி வெளுத்து விட்டுருக்காங்க நம்ம பசங்க. பெருமையா இருக்கு. டேய், எவ்வளோ பொய் புகார்களை பார்த்துருப்போம், எவ்வளோ பொய்யான தகவல்களை நம்ம தளபதி பற்றி பரப்புறதை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இவங்க அரசியல்லாம் ஏதோ ஒன்றும் இல்லை, இது ஏதோ ஒரு பூச்சாண்டி, ஒரு பயத்தை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பசங்க அசால்ட்டாக லெஃப்டில் டீல் பண்ணி
அந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது ட்ரெஸ்ஸு அந்த பையனுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ரவுண்ட் பண்ணி கார்னர் போட்டு இமேஜஸை போட்டு காட்டி பாருங்க, அவன் இல்லை இவன் தான் அது, இவன் இல்லை அவன் தான் அதுன்னு சொல்லி தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பேசு பொருளை அதை மாற்றி ஆமாம் அது பொய் புகார் தான். எனக்கு உண்மையாகவே அந்த பொய் புகார் கொடுத்த அந்த தம்பியை பார்த்தா நிச்சயமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்கு. ஏன்னா உங்களோட அரசியல் சுயலாபத்திற்காக அந்த பையனோட வாழ்க்கையில நீங்கள் விளையாடி இருக்கீங்க. அந்த பையன் அந்த புகார் கொடுக்கறதுக்கு அந்த அம்மா வீடியோவில் பேசுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து அது நான் கிடையாது, எங்கள் அம்மாவை பேச வச்சிருக்காங்க, அது நான் இல்லைன்றத வாக்குமூலம் அந்த தம்பியே கொடுத்துருக்காரு வீடியோவில். நான் கிடையாது, அது எங்கள் அம்மாவை யாரோ பேச வச்சிருக்காங்க, அழுத்தத்தின் பேரில் பேச வச்சிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. அந்த தம்பியோட வீட்டு காலண்டர்ல பாத்தீங்கன்னா நம்மளோட அங்கிளோட போட்டோ இருக்கு. அந்த குடும்பமே திமுக குடும்பம் போல. அந்த பையனும் விஜய் அவர்களை பார்க்கணும், தலைவர் அவர்களை பார்க்கணுன்ற ஆர்வத்திலையும் ஆசையில தான் வந்திருக்கான். ஆனா உங்களோட அரசியல் லாபத்துக்காக அந்த பையன் நீங்க இரையாயிட்டீங்க பாத்தீங்களா? நாளைக்கு அந்த பையனோட கரியர் பத்தி யாரா யோசிச்சு பாத்தீங்களா? பாவம் அந்த பையன் மீடியா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஆஃப் பண்ணிக்கலாம், என்னால பேச முடியலன்னு உளவியல் ரீதியாக மன ரீதியாக அந்த பையன் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பான். ஏங்க ஒரு ஆளும் தரப்புல இருந்து வந்து நீ சொல்லிதான் ஆகணும், பணம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா மிரட்டவும் செய்திருக்கலாம். இது ரெண்டுத்துல எதுனாலும் நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா உங்களோட லாபத்துக்காக அந்த பையனை நீங்க பிளே பண்ண வச்சு இன்னைக்கு திமுக கண்டுக்குச்சு. அந்த பையனை வந்து சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்றாங்க. தயவு செய்து அந்த பையனை ட்ரோல் பண்ணாதீங்க. அதுக்கு பின்னாடி இருந்தது திமுக என்ற ஒரு அரசு சிஸ்டம். அந்த பையனை பலிகடா ஆக்கி இரையாக்கி இப்படிப்பட்ட ஒரு கேம் பிளே பண்ணி எக்ஸ்போஸ் ஆயிட்டதுனால எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு அதை பத்தி எவனும் பேசுறதில்ல. திமுக இப்படியான வேலைகளை தான் தொடர்ந்து செய்யும். கருத்து முரண்லாம் அவங்ககிட்டலாம் நம்ம ஒரு கருத்து வைக்கிறோம்னா அது கருத்து வைக்க மாட்டாங்க. நம்ம தளபதி ஒரு விமர்சனம் வச்சா நம்ம தளபதி அம்மாவை பத்தி பேசுவாங்க, குடும்பத்தை பத்தி பேசுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு கை வந்த கலை. அதனால பாவம் விட்டுருங்க. அந்த பையனை பார்த்தா உண்மையாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. தடுமாறுறான். ஏன்னா உண்மை பேசுறதுக்கு ஒருத்தன் பயப்பட மாட்டான். உண்மையா பேசுற பையன் அந்த பையன் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான், ஆதாரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கான். சமூக வலைதளங்கள் அந்த ஆதாரம் தீயா பரவிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. முதல் முறையா நமக்கு ஆதரவா அண்ணன் அமீர் அவர்கள் பேசியிருக்காரு. இது வரைக்கும் அரசியல் வரலாற்றில் இப்படி நடந்தது இல்லை. ஒரு கட்சியின் தலைவரை முதல் குற்றவாளியாக சேர்த்தது வந்து இதுதான் முதல் முறை. இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, அது தவறுன்னு பேசி அண்ணன் அமீருக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தனிப்பட்ட முறையில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படியான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் நம்ம தளபதியை ஒன்றும் பண்ணிடாது. இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம், எவ்வளவோ விஷயங்களை பேச போகிறார் நம்ம தளபதி. ஒரு 35 நிமிட பேச்சு வந்து உங்களை இந்த அளவுக்கு மனம் உடைந்து குலைந்து உங்களை வந்து பதப்பதைக்க வச்சிருக்குன்னா இதுதான் நம்மளோட வெற்றி. ஏன்னா கடந்த வாரம்லாம் விச்சுவல் வாரியர்ஸ் பண்ண சம்பவம் அந்த மாதிரி தொடர்ந்து டெய்லி ஹேஷ்டாக போட்டு இவங்களோட அந்த குற்றங்களையும் இவங்க செய்யக்கூடிய பித்தலாட்டங்களையும் இவங்க மக்களுக்கு கொடுத்த போய் வாக்குறுதிகளையும் எக்ஸ்போஸ் பண்ணி அடிச்சு ஓட விட்டது இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. பணத்தை கொடுத்து கேலி கூத்தான விஷயம் இதுதான். பணத்தை கொடுத்து வடக்கு ஊடகங்கள் கிட்ட முதலமைச்சரையும் முதலமைச்சர் துணை முதலமைச்சரையும் ப்ரொமோட் பண்ற மாதிரியான ஹேஷ்டாக்குகளை பணத்தை கொடுத்து நேற்று ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்குங்க அவங்க எந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்கன்றத எல்லாருமே தெளிவா சொல்றாங்க. மிகப்பெரிய ஒரு சக்தியாக தளபதி அவர்கள் உருமாற போறாரு. அது திமுக வெளியே காட்டிக்காம பிராக்சி ஊடகங்களான கெட்டு போனதை சாப்பிட்றவர்கிட்டையும் கெட்டு போனதை சாப்பிட்றதுக்குனே ஒரு கூட்டம் தமிழ்நாட்டு அரசியல்ன்ற பேரில் நடத்திக்கிட்டு வர கூட்டங்கள் கிட்டையும் பணத்தை கொடுத்து தளபதி அவர்களின் பேருக்கும் புகழுக்கும் களங்கம் தெரிவிக்கும் வகையில பொய் பிரச்சாரங்களை தூண்டிவிட ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ரெண்டாவது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த உங்களுடன் ஸ்டாலின் இந்த மனுக்கள்லாம் கொடுத்தாங்க, நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. அதாவது வீடு வீடா வந்து பாருங்கம்மா நாங்க முகாம் போட்டிருக்கோம், உங்க வீட்டில் வந்து குழா தண்ணி வரல, பட்டால பேர் மாத்தல, உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லு வரல, அதாவது இந்த இருக்கக்கூடிய இந்த சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த பேர் மாற்றணும், அதை மாற்றணும், இதை மாற்றணும், இந்த நகராட்சி பிரச்சனைகள், பென்ஷன் வரல, முதியோர் உதவித்தொகை வரல, மகளிர் உரிமை தொகை வரல, விதவை பென்ஷன் வரல, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். முனிசிபாலிட்டி சார்ந்து தனி மனிதர் சார்ந்த பிரச்சனைகள், உங்களுக்கு இத்தனை பிரச்சனைக்கும் வந்து உடனே நாங்கள் தீர்வு கொடுக்குறோம், வாங்க இந்தாங்க இந்த மனுவை வச்சிங்க, இதில் உங்கள் மனுவை நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனைகளை வந்து நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் அந்த இடத்துல போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாத காலத்தில் அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் சொல்லி ஆட்சி முடியும் தருவாயில கடைசி 6 மாதம் இருக்கும்போது விழுந்து விழுந்து வேலை பார்த்தார் நம்மளோட முதலமைச்சர் அவர்கள். இந்த அரசு அதிகாரிகளும் வேலை பார்த்தாங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த மனுக்கள் எல்லாமே வந்து ஒரு ஏரியில ஆத்துல அடிச்சுட்டு போறதை வந்து மக்கள் பார்த்து அது என்னடா அது கட்டுக்கட்டா ஏதோ போதேன்னு சொல்லி பார்த்து எடுத்து பார்த்தா மக்கள் கொடுத்த மனுக்கள் எல்லாமே வந்து ஆத்துல அடிச்சுட்டு போகுது.
எவ்வளவு கேவலமான கேடுகட்ட செயல் தெரியுமா? ஏடா எப்படியாச்சும் நம்மளால மாறிடாதா? எங்க போனாலும் லஞ்சம் கேட்கறான். ஒரு சின்ன விஷயம், ஒரு வாரிசு சர்டிபிகேட், ஒரு லீகல் ஆர் எடுக்கணும், ஒரு சின்ன விஷயம், அரசு சார்ந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம வாங்கணும்னா கூட அலையணும், சுத்தணும். இதுக்கு 500 ரூபாய் கொடு, அதுக்கு 100 ரூபாய் கொடு, அதை பண்ணணும், இங்க போ அங்க போன்னு வந்து படிக்காத பாமரர்களை அலைய வச்சு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரியாச்சும் ஏதோ ஆட்சி முடியிற நேரத்திலாச்சும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு, நம்ம பிரச்சனை தீந்துராதான்னு மனு கொடுக்க போனவோட மனுக்களை வாங்கி ஆத்துல கொட்டி இருக்கீங்களே, இதுதானா அந்த மக்களுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை? இந்த 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 சிஸ்டத்தை, இந்த இந்த திட்டத்தை நீங்க எப்போ ஆரம்பிச்சிருக்கணும்? ஆட்சிக்கு வந்து 1 வருடத்திலே நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். மக்கள் மீது உண்மையான அக்கறை இருக்கக்கூடிய முதலமைச்சர்னா அதை தான் பண்ணியிருப்பார். இந்த பாருங்கம்மா, என் ஆட்சி வந்துருச்சு, உங்க மனுக்களை நீங்க கொடுங்க, இது என்னோட ஆட்சி காலம் முடியும் வரை இந்த முகாம்கள் தொடர்ந்து நடக்கும், உங்களோட குறைகள் 30 நாளுக்குள் தீர்த்து வைக்கப்படும், அப்படி நடக்கலன்னா அந்த துறை சார்ந்த நடவடிக்கை நான் எடுப்பேன். ஏன்னா அரசு அதிகாரிகளுக்கு பயம் இல்லை. ஏங்க 30 நாள்ல நாங்க முடிச்சிருவோம் நீங்க உத்தரவாதம் கொடுக்குறீங்கன்னா 4 வருஷமா ஏன் அதை பண்ணல? அப்போ உங்க அரசு அதிகாரிகள் உங்களை பார்த்து பயப்படல, அந்த அரசு அதிகாரிகள் அவங்களுக்கு மேல இருக்க அதிகாரிகளை பார்த்து பயப்படல, அந்த மேல் அதிகாரிகள் வந்து அமைச்சர்களை பார்த்தோ, எம்எல்ஏக்களை பார்த்தோ, அந்த தொகுதி எம்பியை பார்த்தோ, உயர்மட்ட அதிகாரிகளை பார்த்தோ அவங்களுக்கு பயம் இல்லை. அவருக்கு என்ன தெரிய போகுதுன்ற மாதிரி ஒரு மெத்தனத்தின் காரணமாக தானே இதை நீங்க இப்ப பண்றீங்க. மக்களை அலைக்கடிக்க கூடாது, ஒரே இடத்துல அவங்களை பிரச்சனை தீர்த்து வைக்கணும்னு நம்பி கொடுத்த மனுக்கள் இன்னைக்கு ஆத்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போகுது. அது மனுக்கள் மட்டும் இல்ல, அவங்க முதலமைச்சரை நம்பி கொடுத்த அந்த நம்பிக்கை ஆத்தோட போயிடுச்சு. வயிறு எரியுது, பார்த்த மக்கள் வந்து கதறாங்க. அடா பாவிகளா, வெயில் கடுக்கா நின்று மனுவை கொடுத்துட்டு வந்து எப்படியாச்சும் மாறிடாதா, அடா 1000 ரூபாய் வந்துடாதா, அடா இந்த பிரச்சனை எனக்கு தீர்ந்துடாதா, இத்தனை வருஷமா இழுத்துட்டு போதே இப்பயாச்சும் முடிஞ்சிடாதான் நம்பி கொடுத்த மனுக்கள் ஆத்துல போதே. மக்களோட வயிற்றுச்சல் நேற்று எவ்வளவு வீடியோக்கள் வந்தது தெரியுங்களா? அந்த மனுக்களை காட்டி ஐயோ என் வயிறு எரியுது, இப்படி தண்ணியில, இது நான் கொடுத்த மனுவாச்சே, தண்ணியில அடிச்சுட்டு போதேன்னு எவ்வளோ கேர்லெஸ் பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? வாங்கி வாங்கி வச்சுக்கிறது, கொடு பார்த்துக்கலாம், நடக்கும்போது பார்த்துக்கலாம், ஒரு 10 பேருக்கு மட்டும் பார்த்தீங்களா இவங்களோட பிரச்சனை நாங்கள் சரி பண்ணிட்டோம் சொல்லி வீடியோ முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டை நடத்தி முடிச்சு, இது உலகத்திற்கே முன்னுதாரணமான ஒரு ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சின்னு மார்த்தட்டிக்கிட்டு ஒரு விளம்பர மாடல் ஆட்சி, வெற்று விளம்பர மாடல் ஆட்சியா வந்துதான் இது நடந்துகிட்டு இருக்கு. வயிறு எரியுது, உண்மையிலே வயிறு எரியுது. எத்தனை மக்கள் நம்பி கொடுத்துருப்பாங்க? அப்போ ஒரு தொகுதியில ஒரு மாவட்டத்தில் நடந்திருக்கா, இல்ல தமிழ்நாடு முழுக்க இதே நிலைமையான ஒரு சந்தேகம் வருமா வராதா? சொல்லுங்க, சந்தேகம் வருமா வராதா? அப்போ இந்த மனுக்கள் எல்லாமே வெற்று விளம்பரத்திற்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட மனுக்களா? இது உண்மையான மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை எதுவும் இல்லையான்ற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்கள் முன்னாடி வந்துருச்சுல்ல. விழிப்பாருங்க மக்களை, இவங்க ஒரு விஷயத்த பண்றாங்கனாலே வந்து அதுல அவங்களுக்கு ஒரு சுய லாபம் இருக்கும், அதுல ஒரு சுய விளம்பரம் இருக்கும். இப்ப கூட பாருங்க, நேற்று கூட முதலமைச்சர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, இவங்க ஒரு விமர்சனம் வச்சாங்க, நம் தளபதி அவர்கள் பார்த்து படிக்கிறாருன்னு. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பே வந்து ஒரு ஸ்கிரிப்டடா நடந்ததை வந்து இப்பதாங்க நம்ம பாக்குறோம். ஒரு வார்த்தையும் பார்த்து பார்த்து படிக்கிறார். நீங்க இந்த மாதிரி வந்து பீகாருக்கு போனீங்களே, அந்த இடத்துல வந்து அந்த பீகாருக்கு போனது ஒரு கேலி கூத்து, அங்க போயிட்டு ராஜீவ்காந்தி அவர்களேன்னு சொல்லி மாத்தி பேசி, ராகுல் காந்தின்னு சொல்றதை வந்து ராஜீவ்காந்தின்னு மாத்தி பேசி, இவர் ஏன் பேச விட மாட்டாங்கன்னு தெரியுதுங்களா? உளராதீங்க அங்கிள் வர ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணி அசிங்கப்பட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்லி வச்ச மாதிரி கேள்வி கேட்கறாங்க. ஒவ்வொரு வரிக்கும் இல்ல இப்போ நான் போய் வந்துட்டேன், ஒவ்வொரு வரியும் பார்த்து பார்த்து படிக்கிறாரு. நாங்க என்ன சொல்றது? நீங்க எங்க தலைவரை பார்த்து சொன்னீங்க இல்லையா, இப்போ நாங்க இதை வச்சு நம்ம விமர்சனம் பண்ணலாமா இல்லையா? சொல்லுங்க. தளபதி பத்தின ஒரு கேள்வி கேட்கறாங்க, முதலமைச்சரை பார்த்து தளபதி அவர்கள் பத்தி இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு, உங்களை பார்த்து சொல்லியிருக்காருன்னா, ஏன்னா ஸ்கிரிப்ட் வரலாங்க அவருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. நான் பேச மாட்டேன், பேசினா நான் உளறிடுவேன், அதனால நான் வந்து செயலில் காட்ட விரும்புறேன்னு. நீங்க செயலில் காட்டினா தான் ஆத்துல மிதக்குதே மனு. நீங்க பேச மாட்டீங்க, செயல்படுத்துவோன்னு சொல்றீங்க. சரி, செயல்படுத்துறது தான் ஆத்துல வெள்ளமா மிதக்குதே மனுக்கள் எல்லாமே. மக்களோட நம்பிக்கை ஆத்துல மிதக்குது. உங்கள் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை சுத்தமா காணாம போயிடுச்சு. 26ல அதை மக்கள் வெளிப்படுத்த போறாங்க. பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இப்படியான சில விஷயங்கள் வந்து தொடர்ந்து திமுக வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அவங்க கிட்ட வந்து ஆர்கானிக்கான ஒரு விஷயம் அவங்க கிட்ட எப்பவுமே கிடையாது. செயற்கைத்தனமா தான், பணத்தின் மூலியமாகவும் அதிகாரத்தின் மூலியமாகவும் தான் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்திக்கிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படியான ஒண்ணுதான் அந்த பொய்யான ஒரு புகார் கொடுக்க வச்சு இன்னைக்கு அந்த பையனோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி வச்சிருக்காங்க. மன ரீதியாக அந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த பையனை பார்த்து அது சரி செய்து அந்த பையனுக்கும் வந்து ஒரு வாழ்க்கை இருக்குன்றத நம்ம சிந்தித்து அந்த பையனுக்காகவும் நம்ம பேசணும். ஏன்னா அவனும் நம்ம பையன் தான், புரியுதுங்களா? அதனால வந்து யாரோ கொடுத்த அழுத்தத்தின் பேர்ல அந்த பையனை வந்து நீ கேம் விளையாட வச்சு அந்த பையனோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி வச்சிருக்காங்க. தயவு செய்து இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல வந்து யாருமே ஈடுபடாதீங்க. காப்பாற்ற ஒருத்தன் வரமாட்டான். இன்னைக்கு கைட்டி விட்டாங்க திமுக அந்த பையனை. இன்னைக்கு அதை பத்தி யாரும் பேசுறதே கிடையாது. பொய்யான குற்றச்சாட்டு,
புரியுதுங்களா? இப்படி மனுக்கள் மிதக்குது, மக்களோட நம்பிக்கை மிதக்குது. ஆகவே விழிப்பாக இருங்கள். 2026 மட்டும்தான் நமக்கான ஒரே வெளிச்சம். நம் தளபதி அவர்கள் மட்டும்தான் ஒரே ஒரு வெளிச்சம் என்பதை இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.